வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் என்ன நடக்கின்றது, எது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த முப்படை தளபதிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு சார்ந்து இங்கிலாந்து விதித்திருக்கின்ற தடை சார்ந்து பல விடயங்களை ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்கள், அதே போன்று இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உதய காமன்வில் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார், அலி சப்ரி சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். இதையும் விட தமிழ் தாயக பகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் ஒரு கருத்தினையெல்லாம் முன்வைத்திருப்பதை பார்க்க போகின்றோம். அது சார்ந்துதான் பார்க்க போகின்றோம். போர் வீரர்களை போர்க்குற்றவாளிகளாக கண்டறிய ஐக்கிய ராஜ்ய நடாத்திய விசாரணைகள் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிவுத்திருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் உதய கம்மன்பில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சவேந்திர சில்வா, வசந்த கர்நாகோட, அதேபோல் ஜகத் ஜாசூரிய, அது மட்டுமின்றி கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்றவர், அவருக்கு எதிராக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனிடமிருந்து தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பிரிட்டனிடம் 3 கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் என்றவாறான தொடங்கி இருக்கிறார். அதாவது, போர் வீரர்களுக்கு தற்காத்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டதா என்ற கேள்வியை வழங்கி கேட்டிருக்கிறார். உலகம் இதுவரை கண்டிராத மிகவும் கொடூரமான பயங்கரவாத தலைவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு புகலிடமாக மாறிய போது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போர் வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்பதை இங்கிலாந்து உலகிற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் கோரிக்கையாக விடுத்திருக்கின்றார். போர் வீரர்களுக்கு பிரிட்டன் விதித்த இந்த தடை மனித உரிமைகளை அல்ல, பயங்கரவாத லட்சியங்களை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச இந்த கருத்தினை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ராஜதந்திர உறவுகள் இருந்தால் அவற்றை இப்போதே பயன்படுத்த வேண்டும், அத்தகைய வாய்ப்புக்காக பயன்படுத்தக்கூடாது. ராஜதந்திர உறவுகள், அதாவது போருக்கு பயன்படுத்தப்படாதவர்களுக்கு மாற்றுமாகுமா என்பது கேள்வி இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது, கேள்வி என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இது சார்ந்து இன்னும் ஒரு பதிவு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் 3 படை தளபதிகள் மற்றும் கருணா என 4 பேருக்கு பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடை ஒரு சதி திட்டம் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. தேசிய வீரர்களுக்கு சர்வதேச அளவில் செய்யப்பட்ட அநீதியால நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றேன் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு தலைவர்கள் தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் போராடியவர்கள். ஆகவே இவர்கள் மக்களை கொல்லவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர்கள் அழிவுகளை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இறுதி 2 வாரங்களை நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் இறந்து பிறப்பதும் இல்லை, இனவாத முறையில் அவர்கள் அழிவுகளை ஏற்படுத்தவும் இல்லை. தான் 5 சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்ததாகவும், பிரபாகரன் கொல்லப்பட்ட போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவன் நான் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே கடைசி 2 வாரங்களில் என்ன நடந்தது என்பது தனக்கு நன்றாக தெரியும். அதனால இந்த எங்களுடைய முப்படை அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது மிகவும் அநீதியானது. நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், இராணுவத்தினர் எத்தனை உயிர்களை தியாகம் செய்தார்கள் என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதையும் தாண்டி அலிசப்ரி எவ்வாறு இந்த சதித்திட்டம் விதிக்கப்பட்டது, இதுக்கு யார் காரணம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா படை தளபதிகள் மீதான பிரிட்டன் தடைக்கு காரணம் பிரிவினைவாத புலம்பெயர்ந்தோர் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் மூலோபாயமாகவும் விடாமுயற்சியுடனும் செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் என்பது வெளிப்படையாக தெரியுது என்ற விடயத்தை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். முப்படை தளபதிகள் மற்றும் கருணாவுக்கு எதிராக பிரிட்டன் விதித்த இந்த தடைகள் தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல பதிவுகளை இதனை தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் எங்கள் யுத்த வெற்றி வீரர்களுக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கிறது. முன்னரை விட சுறுசுறுப்பாக செயல்படும் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் இந்த விடயம் எவையும் வெற்றிடத்தில் நிகழவில்லை. பிரிவினைவாத புலம்பெயர்ந்தோர் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் மூலோபாயமாகவும் செயற்படுகிறார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதைவிட நான் சொல்லியிருந்தது போல ஆரம்பத்தில் தமிழர் தாயக பகுதியிலிருந்து பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வந்திருந்தாலும்
நேற்று தினத்திலும் கூட சிவஞானம் ஸ்ரீதரன் சொல்லியிருந்த ஒரு விடயம், இந்த தடை உத்தரவு என்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது சார்ந்த இன்னும் விசாரணைகளை சர்வதேசம் முன்னெடுக்க வேண்டும் என்றவாறான செய்திகளையும் கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். உண்மையில் இவர்கள் மீதான தடை எந்த அளவுக்கு சாத்தியமாக, எந்த அளவுக்கு இந்த எங்களுடைய தமிழர் பகுதியில் நடைபெற்ற இந்த இனப்படுகொலைக்கு சாதகமான தீர்வுகளையும் விசாரணைகளையும் தரப்போகுது என்பதை கேட்க வேண்டிய தேவை, இல்லாட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது பேசுபொருள் ஒவ்வொருவரும் கதைக்கின்றபடிய முப்படை தளபதிகளுக்கு விதித்தது அநீதி. முப்படைகள் இப்படி செய்யவில்லை, அவர்கள் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், ஒற்றுமைக்காக பாடு. ஆனால் தமிழர் தாயக பகுதியில் இவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் எந்த அளவுக்கு சரியானவை என்று இங்கு சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இவ்வளவு காலமாக இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி வரிசையில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்கின்றோம், சர்வதேச திற விசாரணைகளை கேட்கின்றோம். இவ்வாறான பின்னணியில் ஒருவர் கூட இன்றைய தினம் செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எவ்வளவு இந்த முப்படை தளபதிகளுக்கு பிரிட்டன் விதித்த தடை சார்ந்து பேசப்படுகிறோம், அந்த அளவுக்கு தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற இனப்படுகொலை சார்ந்து எங்களுடைய மக்கள் ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை தாயக பகுதியிலிருந்து செய்கின்ற பொழுது எங்கேயுமே எந்த ஒரு பத்திரிகையிலுமோ எந்த ஒரு செய்திகளிலுமோ அப்படி அதிக அளவில் கருத்துக்களை பார்த்தது இல்லை. மக்கள் பிரதிநிதிகளும் கருத்துக்களை சொன்னது இல்லை. சரி, இப்படி இருக்கின்ற பின்னலே இதுக்கு மட்டும் இவ்வளவு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், இல்லாட்டி இவர்கள் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள், அநீதி என்கின்றார்கள், பெண்களுக்கு அநீதி இல்லையா என்கின்ற மிகப்பெரிய விமர்சனங்களையும் கேள்விகளையும் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இது சார்ந்து மக்கள் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி போகுது, இன்னும் எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.